அரு உரு ஆவதும் அந்த அருவே திருபுரையாகி திகழ் தருவாளும் குரு உரு ஆவதும் உமையவள் தானே. திருச்சிற்றம்பலம். நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்றைய தினத்தில் நாம் பார்க்க இருப்பது ராகு கேதுவின் பேச்சியின் தொடர்ச்சி பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். முந்தைய தொகுப்பில் ராகு பயிற்சி, கேது பயிற்சி, மீனராசியில் ராகு பயிற்சி, ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், 3ஆம் பாதம், 2ஆம் பாதம், 1ஆம் பாதம், ஆயில்யம், கேட்டை, ரேவதியில் 4ஆம் பாதம், 3ஆம் பாதம், 2ஆம் பாதம், 1ஆம் பாதத்தில் ராகு என்ன செய்வார், அந்த பாதத்தில் நவநாயகர்கள் 9 பேர்கள் இருக்கும்போது என்னென்ன பலன் தரும் என்பதை பற்றி பார்த்தோம். இன்றைய தொகுப்பில் உத்திரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், 3ஆம் பாதம், 2ஆம் பாதம், 1ஆம் பாதம், அனுச நட்சத்திரம் 4ஆம் பாதம், 3ஆம் பாதம், 2ஆம் பாதம், 1ஆம் பாதம், பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம், 3ஆம் பாதம், 2ஆம் பாதம், 1ஆம் பாதம், இவற்றில் ராகு பயணிக்கும் காலம், எந்தெந்த காலத்தில் ராகு பயணிப்பார், அந்த ராகு பயணிக்கும் போது அந்த ராகு அந்த நட்சத்திர சாரத்தில் வரும்போது, அந்த டிகிரியில் வரும்போது என்ன பலன் தரும் என்பதை பற்றிய தொகுப்பை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். அதாவது ராகு பயிற்சி, கேது பயிற்சி என்று சொல்லும்போது ராகு பேராசைக்காரன். அந்த ராகு பேராசையின் காரணமாக நமக்கு ஒரு ஆசையை தூண்டி நமக்கு பல வழிகளில் இன்னல்களை ஏற்படுத்தி அனுபவிக்க செய்வார். அந்த அமைப்பில் இப்பொழுது வரக்கூடிய இந்த ராகு பகவான் உத்திரட்டாதி 4ஆம் பாதம், அனுஷ 4ஆம் பாதம், பூசம் 4ஆம் பாதத்தில் நவ நாயகர்கள் சொல்லக்கூடிய சூரிய பகவான், சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புத பகவான், குரு பகவான், சுக்கிர பகவான், சனி பகவான், பிறப்பு கால ராகு பகவான், பிறப்பு கால கேது பகவான் சொல்லக்கூடிய இந்த 9 கிரகங்கள் இருக்கும்போது அந்த 9 கிரகத்தின் காரகத்தின் தன்மையிலும் பாவகத்தின் தன்மையிலும் அந்த பேராசையை காட்டி அப்போ பொருளிழப்பையும் உயிரிழப்பையும் ஏதாவது செய்வார். அது எப்போ என்று பார்க்கும்போது ஆனி மாதம் 26ஆம் தேதி முதல் ஆவணி மாதம் 26ஆம் தேதி வரை, அதாவது ஆங்கிலத்தில் 10ஆம் தேதி ஜூலை மாதம் 2024ஆம் வருடம் முதல் 11ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2024ஆம் தேதி வரையில் ஒவ்வொரு ஜாதகரும் நம் ஜாதகத்தில் உத்திரட்டாதி 4ஆம் பாதத்திலும், அனுசம் 4ஆம் பாதத்திலும், பூசம் 4ஆம் பாதத்திலும் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு இருக்கும்போது அந்த கிரகத்தின் தன்மையில் ஒரு பிரச்சனையை, உடல் ரீதியான பிரச்சனையும் நோய் ரீதியான பிரச்சனையும் அந்த காரகத்தின் ரீதியான பிரச்சனையும் தருவார். இதை கண்டறிந்து நாம் அந்த காலத்தை தெளிவாக பயன்படுத்தி கொள்ளலாம். உதாரணமாக ஒரு பாலப்பருவத்தில் சூரியன் இருந்தால், சந்திரன் இருந்தால், செவ்வாய் இருந்தால், புதன் இருந்தால், இப்படி சொல்லும்போது 9 கிரகங்களில் அப்போ சூரியன் என்பது தந்தை கிரகம், சூரியன் கிரகம் ஆத்மகாரகன், சூரியன் கௌரவ கிரகம். அப்போ நாம் இந்த நட்சத்திர பாதங்களில் இந்த 9 நவ நாயகர்கள் இருக்கும்போது என்னென்ன பாதிப்பு வரும் என்பதை முதல் தொகுப்பில் கூறியுள்ளேன். அதை இந்த வீடியோவில் லிங்கில் கொடுக்குறேன், அதை கண்டறிந்து பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்தபடியாக நட்சத்திரம் 3ஆம் பாதம், அனுச நட்சத்திரம் 3ஆம் பாதம், பூச நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் நவ நாயகர்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன்,
சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, பிறப்பு கால ராகு, பிறப்பு கால கேது இவர் இருக்கும்போது ஆவணி மாதம் 26ஆம் தேதி முதல் ஐப்பசி மாதம் 27ஆம் தேதி வரை அவங்களுக்கு இந்த கிரகத்தின் தன்மையில் பிரச்சனை கொடுப்பார். ஆங்கிலத்தில் 11ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2024ஆம் வருடம் முதல் 13ஆம் தேதி நவம்பர் மாதம் 2024ஆம் தேதி வரை உத்திரட்டாதி 3ஆம் பாதம், அனுச 3ஆம் பாதம், பூச 3ஆம் பாதத்தில் கிரகம் உள்ளவர்கள் அதை கண்டறிந்து அதை கையாண்டு நீங்கள் அந்த கிரகத்தின் தன்மையில் நாம் கவனமாக கையாண்டு கவனித்துக் கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக உத்திரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதம், அனுச நட்சத்திரம் 2ஆம் பாதம், பூச நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் இந்த நவநாயகர்கள் இருப்பவர்கள் அந்த காலத்தில் கண்டறிந்து அப்போ பார்க்கும்போது அப்போ ஐப்பசி மாதம் 27ஆம் தேதி முதல் தை மாதம் 2ஆம் தேதி வரை, அதாவது 11ஆம் தேதி நவம்பர் மாதம் 2024ஆம் வருடம் முதல் 15ஆம் தேதி ஜனவரி மாதம் 2025ஆம் வருடம் வரை நாம் அந்த கிரகங்கள் கண்டறிந்து அந்த உத்திரட்டாதி, பூசம், அனுசம் 2ஆம் பாதத்தில் கிரகங்கள் அந்த கிரகத்தின் தன்மையில் அந்த காரகத்தை அறிந்து நாம் செல்லும்போது இந்த ராகு பகவான் நம்மளை ஒன்றும் செய்ய மாட்டார். அதன்படியாக உத்திரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதம், அனுச நட்சத்திரம் 1ஆம் பாதம், பூச நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேதுன்னு சொல்லி 9 கிரகங்கள் யார் இருக்கிறாங்க கண்டறிந்து அந்த தன்மையில் 15ஆம் தேதி ஜனவரி மாதம் 2025ஆம் வருடம் முதல் 19ஆம் தேதி மார்ச் மாதம் 2025ஆம் தேதி வரை, அதாவது தை மாதம் 2ஆம் தேதி முதல் பங்குனி மாதம் 5ஆம் தேதி வரை அந்த காலகட்டங்களில் இந்த உத்திரட்டாதி 1ஆம் பாதம், அனுஷம் 1ஆம் பாதம், பூசம் 1ஆம் பாதத்தில் கிரகம் இருப்பவர்கள் அதை கண்டறிந்து அதை பயன்படுத்தி நாம் அந்த காலங்களில் நாம் வெற்றி கொள்ளலாம். அதன்படியாக அந்த மீன ராசியில் பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், விருச்சிக ராசியில் விஷாக நட்சத்திரம் 4ஆம் பாதம், கடக ராசியில் புனர்வச நட்சத்திரம் 4ஆம் பாதம் என்று சொல்லக்கூடிய இந்த 3 ராசிகளில் இந்த 3 ராசிகள் சொல்லக்கூடிய நவகிரகங்கள் சொல்லக்கூடிய சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு இருப்பவர்கள் அதை கண்டறிந்து வரக்கூடிய பங்குனி மாதம் 5ஆம் தேதி முதல் அடுத்த வைகாசி சொல்லக்கூடிய அந்த வைகாசி மாதம் 3ஆம் தேதி வரை, அதாவது 19ஆம் தேதி மார்ச் மாதம் 2025ஆம் வருடம் முதல் 11ஆம் தேதி மே மாதம் 2025ஆம் வருடம் வரை அந்த புரட்டாதி 4ஆம் பாதம், விஷாக 4ஆம் பாதம், புனர்வசு 4ஆம் பாதத்தில் கிரகமுள்ளவர்கள் அதை கண்டறிந்து அந்த காலகட்டங்களில் அந்த கிரக காலத்தின் அடிப்படையில் நாம் கண்டறிந்து அந்த கிரகத்தை பயன்படுத்தி அந்த கிரகத்தின் காரகத்துவங்கள், பாவத்துவங்கள், நோய் காரகங்கள், உறவுகளில் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துவார். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆகவே நாம் இந்தந்த நட்சத்திர பாதங்களில் ராகு பகவான் பயணிக்கும் காலங்களில் அதை கண்டறிந்து அந்த கிரகத்தின் மூலமாக பேராசை தூண்டி, ஆசையை தூண்டி, பொருளை கொடுத்து நமக்கு சிக்கல்களும் கடன்களையும் வம்புகளையும் வழக்குகளையும் சந்திக்க இந்த ராகு பகவான் நமக்கு பேராசை தூண்டுவார். பேராசையின் காரணமாக அதை வாங்கி அந்த காரகத்துவத்தின் மூலமாக ஒரு சிக்கலை, ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தி நம்மளுக்குள் ஒரு அழிவை, ஒரு பொருள் இழப்பை ஏற்படுத்துவார் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை. ஆகவே இதை பொதுமக்கள் இதை கண்டறிந்து நேயர்கள் அனைவரும் நம் ஜாதகத்தில் இந்த நட்சத்திர பாதத்தில் எந்த கிரகங்கள் இருக்கிறது என கண்டறிந்து இந்த காலங்களில் நீங்கள் பயணிக்கலாம். அப்பொழுது இந்த ராகுக்கு ஒரு ரெமிடியாக நாம் பார்க்கும்போது இந்த பாதங்களில் கிரகம் இருக்கும்போது அந்த ராகுவின் சொல்லக்கூடிய விஷ்ணு துர்க்கையை வழிபாடு செய்யலாம்.
ரெண்டாவது பார்க்கும்போது அதாவது கோயிலுக்கு சீமார் வாங்கி கொடுக்கலாம், கோயில் சென்று உழவார பணி செய்யலாம். இப்படி செய்யும்போது நமக்கு அந்த ராகு பகவான் நம்மளை ஒரு பெரிய பிரச்சனையிலிருந்து நம்மளை காப்பாற்றி விடுவார். பொதுவாக நாம் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு சொல்லக்கூடிய இந்த 9 கிரகங்களும் இந்த நட்சத்திர பாதையில் இருக்கும்போது அது பருவத்தின் அடிப்படையில் அந்த பருவத்திற்கு ஏற்றவாறு லக்னத்தின் அடிப்படையில் லக்னத்திற்கு ஏற்றவாறும் பலாபலன்களை செய்வார். ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு ஜாதகத்திற்கு ஒரு வயது முதல் 12 வயதுக்குள் இருக்கக்கூடிய அந்த முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய காலத்தில் அந்த சூரியன் மேல் ராகு செல்லும் போது அது தந்தைக்கு பாதிப்பு ஏற்படும், இல்லை தந்தைக்கு பொருள் இழப்பு ஏற்படும், இல்லை குழந்தைக்கு தலைவலி ஏற்படும், கண் பாதிப்பு இருக்கும், இதை சொல்லலாம். இதே வயதில் 12 வயதிலிருந்து 24 வயதுக்குள் ஒரு ஜாதகத்துக்கு சூரியன் வரும்போது அந்த சூரியனா ஒரு கௌரவம், ஒரு நிர்வாகிகிட்ட பிரச்சனை, ஒரு ஸ்கூலில் ஹெட்மாஸ்டர் கிட்ட, ஒரு ஹச்ஓடி கிட்ட அந்த சூரியன் காலத்தும் அடிவாங்கும், கௌரவம் கிடைக்கும். 24 வயதிலிருந்து 36 வயதிற்குரிய 3வது பருவத்தில் இருக்கக்கூடியவருக்கு இந்த சூரியன் மேல் ராகு செல்லும் போது இப்போ சூரியன் யார்? அப்போ ஒரு மேனேஜர், ஒரு நிர்வாகம், ஒரு நிலையான வருமானம், தலைமகன், தந்தைக்கு சீர்கேடு, நிர்வாகத்தில் சிக்கல் என்ற தன்மையை அங்கே கொடுக்கும், கௌரவங்கள் கொடுக்கும். இது 36லிருந்து 48 வயதிற்குள் இந்த சூரியன் சொல்லக்கூடிய சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு என்று சொல்லக்கூடிய இந்த 9 இருக்கும்போது அந்த 36 to 48 வயசு ஒரு மனிதன் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டம். அப்போ அந்த வயது வரும்போது அங்கே இவர்களுக்கு நிர்வாகத்தில் சிக்கல் ஏற்படும், அப்போ அரசு தண்டனை ஏற்படும். சூரியன் என்ற கிரகத்திற்கு சந்திரன் என்றால் லோன் வாங்கி ஏமாற்றப்படுவார், செவ்வாய் இருந்தால் அங்கே இடம் வாங்கி சிக்கல் ஏற்படும், விபத்து நடக்கும், சகோதர சொத்து பிரச்சனை வரும். இதே புதன் வந்தால் ஒரு டாக்குமெண்ட்டில், ஒரு பத்திரத்தில், ஒரு வில்லங்கம், ஒரு பத்திரம் இது பண்ணுவோம், ஒரு செக் கொடுத்து ஏமாறுவோம். இப்படி அந்த பருவத்திற்கு ஏற்றவாறு 36 to 48 வயதில் இப்படி அந்த ராகு பகவான் தண்டனை கொடுப்பார். அப்போ 48 வயதிலிருந்து 60 வயதுக்குள் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு சொல்லக்கூடிய இந்த 9 பேர்களும் அது சூரியன் மேல் ராகு போகும்போது சூரியன் யார்? கௌரவக்கேடு கொடுக்கும். அந்த 48 60 வயசு ஆகும்போது தலைக்குழந்தைக்கு பாதிப்பு, இவருக்கு உடலில் பார்க்கும்போது பித்தப்பை பாதிப்பு, அப்போ தண்டுவடம் பாதிப்பு, அதாவது ஸ்பைனல் கார்டு பாதிப்பு, நேத்திரம் இதெல்லாம் பாதிக்கப்படும், இல்லை நிலையான வருமானம் பாதிக்கப்படும், இல்லை தலைச்சாங்குழந்தைக்கு சிக்கல் ஏற்படும், இந்த மாதிரி உறவுகள் பாதிக்கப்படும் என்று நாம் கண்டறிந்து இந்த பலாபலன்களை நாம் சொல்ல வேண்டும். ஆகவே இதை நம் நேயர்கள் அனைவரும் இதை காணும், இந்த காணொளி காணும் நேயர்கள் அனைவரும், பொதுமக்கள் அனைவரும் இந்தந்த நட்சத்திரத்தில் கிரகங்கள் இருப்பவர்கள் அந்த காலம் கண்டறிந்து அந்த காலத்தில் நாம் கண்டறியும் போது நாம் வெற்றியடையலாம், பயன்படுத்திக் கொள்ளலாம். இதை எல்லோரும் பயன்படுத்தி வாழ்வில் வெற்றி பெற இறைவன் அருள் கிடைக்க, நவக்கோள்கள் நன்மை செய்ய, நவகிரகங்கள் இவர்களுக்கு நல்லாசி வழங்கிட வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.